இது ஆக்சுவலி வந்து 4வது டேக்கு கைஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி வந்து நேஷனல் நியூஸாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரூட் மர்டர் கேஸ். அதாவது நம்ம நாட்டில் வந்து அப்பப்போ வந்து ஒரு நேஷனல் நியூஸாக வந்து ஒரு மர்டர் கேஸ் வந்துடும். ஒரு மர்டர் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நேஷனல் நியூஸ் ஆகிறதுக்கு பதிலாக கொலை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்றது நேஷனல் நியூஸ் ஆகும். அப்போ தான் இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா கூட வரும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armorado.com. எனக்கு ஆக்சுவலி சொல்கிற மூடே இல்லை. நான் படுக்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் டீம் வந்து சொல்லி அண்ணா அது பாருங்கள், ஏதோ ஒரு வீடியோ போட முடிஞ்சா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் பார்க்குறப்ப ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு எப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் படிக்கிறப்ப ஐயோ அப்படின்ட்டு எரிச்சலாக இருக்கும், ஒரு கோவம் வரும், எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறதுனால இதனால் ஏதாவது ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சென்சிபிளாக இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க. இந்தமாரி மட சாம்பிரா நீங்கள் யாருமே வந்து நம்ம சேனலை பார்த்து திருந்துற போகிறதோ இல்லை வந்து இதனால தப்பு அப்படின்னு தெரிய போகிறதோ கிடையாது. முட்டா பசங்க எங்கே உட்காந்து எதையா படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறானுங்க. அதில் ஆக்சுவலி ஒரு விஷயம் கைஸ், நான் சும்மா அப்படியே கடந்து போகிறப்ப அப்படின்னு படிக்கிறப்ப ஒரு மெசேஜ் அப்படியே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கஷ்டமாயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர். லண்டன்லேருந்து வராரு, இந்தியாவுக்கு வந்து அவர் ஃபேமிலியை பார்க்க வர்றாரு. லவ் மேரேஜ், ஒய்ஃப் அண்ட் 6 வயசு குழந்தை, ஒரு பொன் குழந்தை இருக்குது. அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இந்த மாதிரி எல்லா ஃபேமிலியும் இருக்குது. அவங்கள பார்க்க வர்றாரு மீரூட்டுக்கு. அங்கே வரப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து இவங்க அம்மா கலந்து வச்சிருக்காங்க, மாமனாரும் மாமியார் அவங்க எதாவது கலந்து வச்சிருக்காங்க. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரிங்க்ஸில் வந்து இவருக்கு தெரியாமல் ஒரு மயக்க மருந்தை கொடுத்துட்றாங்க. கடைசியாக வந்து இந்த உலகத்தை பார்த்தது அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு உயிரோடே இல்லை. ஒரு மனுஷன் வந்து தன் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் வரப்போ இது வந்து அவர் தூங்கி எந்திரிச்சு நான் அடுத்த நாள் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூக்கத்தில் போய் படுத்திருப்பார். ஆனால் திரும்ப அவர் எந்திரிக்கவே இல்லை அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இதில் விட எனக்கு நிஜமாக ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 வயசு குழந்தை அந்த பொன் குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பா வந்து அந்த ட்ரம்குள்ளே இருந்தார் அப்படின்றாங்க. அந்த ட்ரம்குள்ளே அவர் ஃபுல்லாக கூட இல்லை, அவரோட பாதி உடம்பு தான் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 6 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஜென்ரலாக அப்பானா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஏஜில் வந்து திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, விளையாடுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. ஆசையாக இருக்க வேண்டிய அந்த அப்பா வந்து அது அன்றைக்கி தான் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கிறார். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு கனவோடு இருந்திருக்கும். அதுவும் போய் தூக்கத்தில் போய் தூங்கியிருக்கும். முதல் நாள் தூங்கியிருக்கும், அடுத்த நாள் அப்பா கூட விளையாடலாம், அப்பா கூட வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1008 கனவோடு இருந்திருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து 6 வயசு. அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி மேபி வந்து அதோட இம்பாக்ட் தெரியாமல் இருக்கலாம். அப்பாவை மிஸ் பண்ணணும், அழுவும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபியூச்சர் யோசிச்சு பாருங்கள், அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல், அம்மா இந்தமாரி ஒரு கேரக்டர், அப்பாவே கொலை பண்ணது அம்மா தான் இப்படின்ற ஒரு விஷயத்தோட அந்த பொண்ணு லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதோட வாழ்க்கை நரகமாக்குறதுக்கு இவங்க என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த பொம்பளைக்கு. இது ஆக்சுவலி வந்து 4வது டேக்கு கைஸ். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிடுறோம். சரி, என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இவங்க வந்து சௌரப் அப்படின்றவர் வந்து ஒரு மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர். இவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறாரு 2021 முன்னாடி. வந்து ஒரு 8-6-7 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் நடக்குது. அப்போ வந்து அந்த பையனோட அப்பா அம்மா வந்து இந்த லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கல. எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து அதை மீறி போய் அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாப்புல பண்ணி அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறக்குது. அந்த பொண்ணுக்கு 6 வயசு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2021 வந்து அவர் வந்து நேவி ஆஃபீஸராக ட்ராவல் பண்ணுறது இருக்கும். அவர் ட்ராவலிங்கில் இருக்காரு. இந்த அம்மா பேர் வந்து மஸ்கன். இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அஃபேர் ஒன்று இருக்கு, சாஹில் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இந்த அம்மாவும் வந்து இன்னப்ராப்பரேட்டாக இருந்திருக்கிறாங்க. அதை வந்து வீட்டு லேண்ட்லார்டு பார்த்துட்டு அந்த புருஷனுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே ஹஸ்பண்டுக்கும் இந்த அம்மாவுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. கட் பண்ணால் 2000 அதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வருது. 2025 ஒரு ஊர்லேருந்து வராரு. ஊர்லேருந்து வரப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து இவருக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்க. வழக்கம் போல் நார்மல் ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸில் வந்து அந்த பொம்பளை வந்து ஒரு தூக்க மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு தூக்கம் வருதுன்னு போய் படுத்தவர் தான் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து இந்த சஹிலுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாரி நீ வந்து கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நேராக போயிட்டு ஒரு ட்ரம்மும் கத்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வந்துட்டு இவரை வந்து எடுத்து ஒரு இதில் இருக்கார், மயக்கத்தில் இருக்கார். ஹார்ட்டில் வந்து 3 தடவை வேகமாக குத்தி இருக்கிறாங்க. குத்தி போஸ்ட்மார்ட்டம்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஷாக் அண்ட் ப்ளீடிங்கில் வந்து இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம உடம்புலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் போன் பார்த்தீங்கன்னா ஃபெமூர், அதுக்கப்புறம் வந்து இந்த செஸ்ட் பிளேட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அதை பெனிட்ரேட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமாக குத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ என்னங்க வெறி. அவர் என்ன உங்களை என்ன அடிச்சாரா, கொலை பண்ணாரா, என்ன நடந்துச்சு, ஃபேமிலியில் வந்து பிரச்சனை இந்தமாரி வந்தால் பிரச்சனை வரதானே செய்யும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் உடம்பை வந்து 15 பீஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா அந்த சஹில்ன்ற வந்து ஒரு அஹோரி போல இருக்குது. அவன் வந்து பிளாக் மேஜிக்கு இந்த கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் செய்யறான். எனக்கு என்னென்னா அந்தமாரி பண்ணுறவங்க எல்லாத்தையும் முதல்ல புளிஞ்சு ஜெயிலில் தூக்கி போடணும். ஏன்னா ஒத்த பைசாவுக்கு பிரச்சனை. எனக்கு ஆக்சுவலி வந்து இது 4வது டேக்கு. திரும்ப இதுலேயும் நான் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த இது மதம், கடவுள், சாத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரவனுங்க எல்லாத்துக்கும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸே கொடுக்கக்கூடாது. ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா மருந்தே கொடுக்கக்கூடாது. நேராக சாமி கிட்ட போய் கேளு, சாமி கொடுக்கும். எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த கடவுளாலும் கும்பிடுங்க. அப்படி செஞ்சாங்கன்னா போதும், ஒரு 4 வருஷத்தில் வந்து இந்த முட்டாள் இனங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ கூட வந்து அந்த 6 வயசுக்குள்ளே தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது.
அதுக்கப்புறம் இல்லாமல் அவரோட தலையும் அவரோட 2 கையும் வந்து இந்த இடத்துல வெட்டி 2 கையை எடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணுறான். பூஜை பண்ணிட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரம்மில் போட்டு இவங்க எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதில் சிமெண்ட் எல்லாம் கொட்டிட்டு இவங்க வந்து கிளம்பி ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு ட்ரிப்பு போகிறாங்க, டூர் போகிறாங்க. பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டூர் போயிட்டு அங்கே போயிட்டு இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியே இருக்கிறாங்க. அந்த ஹோட்டல்காரர்களும் இவங்க மேலே சஸ்பிஷன் வருதுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கொலை நடந்து அடுத்த ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹோலி பண்டிகை வர கொண்டாடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன்லேயே வந்து எடுத்து கேப்சர் பண்ணி போடுறாங்க. இதுக்கப்புறம் பணம் தீர்ந்து போயிடுது. அவங்க ட்ரக் அடிக்ட் வர 2 பேரும் ட்ரக் அடிக்ட் அண்ட் இந்த பிளாக் மேஜிக் சூப்பர்ஸ்டிஷன் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சஹேலோட அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவருக்கு முன்னாடி இறந்துட்டு இருக்காங்க. இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கு, இந்த மஸ்கின்ற அந்த அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சஹேல் அவங்களோட லவ்வருக்கு வந்து மல்டிபிள் ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நான் அவன் செத்து போன அம்மா தான், உனக்கு தான் நான் தான் மெசேஜ் பண்ணுறேன், அவள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்லி அவன் அதனாலேயும் அதுமாரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி செய்கிறான் போல இருக்கு. அவன் ட்ரக் அடிக்ட் தானே, அவனுக்கு என்ன அறிவு இருக்கு போகுது. பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறவன் தானே, முட்டாள தான், தற்கூரியாக தானே இருக்க போகிறான். போயிட்டு 2 பேரும் வந்து இந்த கொலையை வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அது கொண்டாடுறாங்க. வீட்டில் 6 வயசு குழந்தை அப்பா இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்குமே, அம்மா இல்லைன்னு சொல்லி கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அப்படி என்ன. அப்புறம் என்ன ஆகுது, வராங்க. வந்தவொடனே இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரியுது. போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் இவங்ககிட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 கேஸ். ஒன்று வந்து ட்ரக். இந்த விக்ரம் படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கமலே சொல்கிறது இன்னொரு விஷயம். ட்ரக் சாப்பிட்றதுனால மனுஷோட மூளை அறிவு கம்மியாகும் அப்படின்றது வந்து நிஜமாக இன்ஃபேக்ட் உண்மையான ஒரு விஷயம் தான். அது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது ட்ரக்ஸு. அண்ட் ட்ரக்ஸ் பற்றி செப்பரேட்டாக நான் சொல்கிறேன். அது எப்படி வந்து அதை டிராஃபிக் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்மளோட எல்லாத்துக்கும் பழக்கப்படுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது ஏன் அதுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிறதுக்காக அவ்வளோ யூசர் பேஸ் இருக்குது, அந்த யூசர் பேஸ் எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தை பற்றி நம்ம பேசுவோம். பட் எனக்கு இதில் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த குட்டி பொண்ணுகிட்ட அப்பா எங்கன்னு கேட்குறப்ப ட்ரம்முக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இந்தமாரி ஆளுங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் பண்ணி ஒரு குழந்தைய வந்து அது வாழ்க்கை ஃபுல்லாக இன்றைக்கி கஷ்டப்பட போகுது. இது நான் படிச்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக என் பசங்க வந்து ஸ்கூல் வந்து வராங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே அப்படின்னா கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதாவது நேஷனல் நியூஸ் வந்து அப்பப்போ வந்து இந்தமாரி கொலை நடந்துடுச்சு, இந்தமாரி ரேப் நடந்துருச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு பதிலாக வந்து இந்தமாரி கொலை நடந்தவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து அந்த தண்டனையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சணும். சிங்கப்பூரில் வந்து ட்ரக் எடுத்துகிட்டு போனால் மணல்ல சரியாதவனை கூட வந்து தூக்கில் போட்டு கொண்டுறாங்க, பெரம்படி கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ட்ரக் அங்கே கம்மியாக தான் இருக்குது. கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் உலகத்தை திருத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்வே வந்து பெட்டர் சாய்ஸ் இருக்குது. இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீயா லா வந்து போய் பரப்பலாம், இந்த முஸ்லீம் லாவில் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. ஆப்கானில் வந்து 6 வயசு 8 வயசு குழந்தைங்க எல்லாத்தையும் வந்து வித்துட்டு இருக்காங்க, பொன் குழந்தைங்க எல்லாத்தையும். ஈராக்கில் 8 வயசு குழந்தைக்கு வந்து சைல்டு மேரேஜ் வந்து இப்போ லீகலாக அலோவ் பண்ணுறாங்க, ஈரான்லேயும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் மதத்தை இது பண்ணுறதுக்கு இந்த ரேப் நியூஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து அவங்க கொடுக்க போகிற தண்டனை ஃபேமஸ் ஆகணும். ஆனால் ஆக்சுவலி கண்டிப்பாக பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு வழக்கம் போல் ஒரு மொக்க தண்டனை ஏதாவது ஒன்று இருக்கும். என்னத்தை சொல்கிறது. ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much. உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்கள். வில் see again. Thanks.